அன்புள்ள ஓம் சரவணபவ யூடியூப் ஃபேஸ்புக் நேயர்களே வணக்கம். ஒவ்வொரு வாரமும் வார ராசி பலனை உங்களுக்காக வழங்கக்கூடிய நான் தற்போது உங்களுக்காக மே 19 முதல் மே 25 வரை, வைகாசி 6 முதல் வைகாசி 12 வரை உள்ள இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூற உள்ளேன். இனி இந்த வாரத்திற்கான ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன் புதன் 2இல் குரு சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அதிகரிக்கும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்கள் பொருட்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விலை கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் மறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19 ஞாயிறு, 20 திங்கள், 21 செவ்வாய், 22 புதன் ஆகிய நாட்கள் உங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். 23 வியாழன், 24 வெள்ளி, 25 சனி காலை 10:36 வரை உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் நான் கூறிய நேரத்தில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதாலும் ஜென்ம ராசியில் குரு சஞ்சரிப்பதாலும் பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. சூரியன் ஜென்ம ராசியில் இருப்பதால் எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இக்கட்டான நேரத்தில் ஒரு சில உதவிகள் உங்களுக்கு கிடைத்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். தொழில் வியாபாரத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு தனித்திறமை இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தற்போதைய நேரம் இருக்கும். எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்படுவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் சாதகமாக இருக்கும் என பார்த்தால் 21 செவ்வாய், 22 புதன், 23 வியாழன், 24 வெள்ளி ஆகிய நாட்கள் நீங்கள் ஒரு காரியத்தில் ஈடுபட்டால் அதில் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக 25ஆம் தேதி அன்று சனிக்கிழமை அன்று சந்திராஷ்டம் இருப்பதால் 25 சனிக்கிழமை அன்று புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, முடிந்தவரை எதிலும் சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். சனியானவர் பாக்கியஸ்தானமான 9இல் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பண வரவுகள் தக்க நேரத்தில் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு.
உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் சக ஊழியர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் கடினமான பணியை கூட சிரமமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 23 வியாழன், 24 வெள்ளி, 25 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது அனுகூலமான பலனை உங்களுக்கு தரும். கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ல் புதன், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் குரு, சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். எடுக்கும் முயற்சியில் லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு லாபகரமான பலன்களை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலையானது ஏற்படும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் ஆஞ்சநேய வழிபாடு, விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 19 ஞாயிறு, 20 திங்கள், 25 சனி ஆகிய நாட்கள் உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்கள் தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ராசியாதிபதி சூரியன் குரு சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதும், பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். நெருங்கியவர்கள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். இருக்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். செவ்வாயானவர் 8ஆம் வீட்டில் ராகு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. ஒரு சிலருக்கு உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பொதுவாக கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் ஒரு வளமான பலன்களை அடையலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலை பளு சற்று கூடுதலாக இருந்தாலும் அதனை உங்களின் தனித்திறமையால் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக 21 செவ்வாய், 22 புதன் ஆகிய நாட்கள் உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். நீங்கள் முருக வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு சூரியன் சஞ்சரிப்பதும் 6ல் சனி சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். இதுவரை 8ல் சஞ்சரித்த சுக்கிரன் இனி உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் சுவிச்சம், பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்புகள், மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் கைகூடக்கூடிய அமைப்பு, பெண்கள் வழியில் அனுகூலங்கள், பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலம், வலிமை எல்லாம் உண்டாகும். உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் பலமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு தொழில் வியாபாரத்தில் முனைப்புடன் செயல்பட்டால் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு கௌரவமான நிலை உண்டாகும். எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 19 ஞாயிறு, 20 திங்கள், 23 வியாழன், 24 வெள்ளி ஆகிய நாட்கள் மிகச்சிறப்பான நாளாக இருக்கும். நீங்கள் இந்த வாரத்தில் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது,
மகாவிஷ்ணு வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு சூரியன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது. குறிப்பாக பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 5இல் சனி 6இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக தொடர்பான விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது 21 செவ்வாய், 22 புதன், 25 சனி ஆகிய நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது, சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிக மிக சிறப்பான பலனை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சூரியன் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பொருளாதார நிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு 19 ஞாயிறு, 20 திங்கள், 23 வியாழன், 24 வெள்ளி ஆகிய நாட்கள் நல்ல நட்புகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாமல் துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலன்களை உங்களுக்கு தரும். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு ருண ரோகஸ்தானமான 6ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான 5இல் புதன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். சனியானவர் உங்கள் ராசிக்கு 3இல் சஞ்சரிப்பதால் எடுக்கும் முயற்சியில் ஒரு வளமான பலன்கள், நல்ல முன்னேற்றங்கள், ஒரு சாதகமான நிலை உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் ஏற்படும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்க்கின்ற பொழுது குறிப்பாக உங்களுக்கு 19 ஞாயிறு, 20 திங்கள், 21 செவ்வாய், 22 புதன், 25 சனி ஆகிய நாட்களில் நீங்கள் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அதில் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, முருக வழிபாடு மேற்கொள்வதன் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதும் பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பு ஆகும். பல்வேறு வளமான பலன்களை அடைவீர்கள். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல நட்புகள் உங்களுக்கு வந்தடையும். நண்பர்கள் மூலமாக ஒரு அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில வளர்ச்சிகள் கிடைக்கும். மறைமுக பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் குறிப்பாக உங்களுக்கு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக இந்த வாரத்தில் எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 21 செவ்வாய், 22 புதன், 23 வியாழன், 24 வெள்ளி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும்.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, அடுத்து சிவன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது ஒரு வளமான பலன்களை தரும். கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குறிப்பாக ஜென்ம ராசியில் சனி, 2இல் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது அலைச்சலை தரக்கூடிய அமைப்பாகும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களால் மன நிம்மதி குறைவு ஏற்படும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து நிதானித்து பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக எந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் என பார்த்தால் 23 வியாழன், 24 வெள்ளி, 25 சனி ஆகிய நாட்கள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். 19 ஞாயிறு, 20 திங்கள் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் என்பதால் அந்த 2 நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இந்த வாரத்தில் குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைய முடியும். மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சூரியன், 2இல் புதன் சஞ்சரிப்பதால் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் என்றாலும், ஜென்ம ராசியில் செவ்வாய், ராகு சஞ்சரிப்பது சாதகமற்ற அமைப்பாகும். உங்களது கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. பண வரவில் ஒரு ஏற்ற இறக்கமான நிலை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நெருங்கியவர்களே உங்களுக்கு மன அமைதியை குறைப்பார்கள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சில் சற்று பொறுமையோடு இருந்தால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இந்த வாரத்தில் நீங்கள் அடைவதற்கு எந்த நாட்களில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் நல்லது என பார்க்கின்ற பொழுது 19 ஞாயிறு, 25 சனி ஆகிய நாட்கள் சிறப்பான நாளாக இருக்கும். இந்த வாரத்தில் குறிப்பாக 20 திங்கட்கிழமை மாலை 4:35 மேல் 21 செவ்வாய், 22 புதன் ஆகிய நாட்கள் சந்திராஷ்டம் இருப்பதால் அந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக நீங்கள் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலன்களை தரும். நேயர்களே, இதுவரை இந்த வாரத்திற்கான ராசி பலனை கூறினேன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம்.